இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகம் ஃபுல் டெஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். இதில் முக்கியமான 25 வினாக்களை எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முதல் கேள்வி, மாறுபட்ட ஒன்றை காண்க. மாறுபட்ட ஒன்றை காண்க. ஆங்கில சொற்களுக்கு நிகரான தமிழ் சொல்லில் மாறுபட்ட ஒன்று. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஆர்த்தோகிராஃபி. ஆர்த்தோகிராஃபி என்றால் எழுத்திலக்கணம் என்று பொருள். இதில் சொல்லிலக்கணம் இருக்குது, அதனால் மாறுபட்ட ஒன்று. மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். மேகசின், பருவ இதழ் சரியானது. பப்பட்ரி, பொம்மலாட்டம் சரியானது. டயலாக், உரையாடல் இதுவும் சரியானது. ஆர்த்தோகிராஃபி என்றால் எழுத்திலக்கணம் என்று பொருள். ஆப்ஷன் சி தான் மாறுபட்ட ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நாட்டின் வளம் என அறிஞர்கள் குறிப்பிடுவது எதனை? நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் குறிப்பிடுவது எதனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, காடு. ஆன்சர் காடு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட சொற்பொருள் காண்க. மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, அதிமதுரம். அதிமதுரம் என்றால் மிகுந்த சுவை என்று பொருள். இதில் வெறும் சுவை அப்படின்னு தான் இருக்குது, அதனால் இது மாறுபட்ட சொற்பொருள். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஈன்று என்றால் தந்து என்று பொருள். கொம்பு, கிளை இது எல்லாமே சரியானது. மாறுபட்ட ஒன்று சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். மாறுபட்ட சொற்பொருள் காண்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, விடுதி. விடுதி என்றால் தங்குமிடம் என்று பொருள். இதில் வெறும் இடம் அப்படின்னு இருக்குது, அதனால் தவறானது. மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம். கழித்திட, மகிழ்ந்திட சரியானது. நச்சரவம், விடமுள்ள பாம்பு, அதாவது விஷமுள்ள பாம்பு. நச்சு அப்படின்னாலே விடம், அரவம் என்றால் பாம்பு. நச்சரவம் என்றால் விடமுள்ள பாம்பு. ஆப்ஷன் சி தான் மாறுபட்ட ஒன்று. விடுதி என்றால் தங்குமிடம் என்றுதான் பொருள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சுரதாவின் இயற்பெயர் என்ன? சுரதாவின் இயற்பெயர் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜகோபாலன். ஆன்சர் ராஜகோபாலன். ஆப்ஷன் டி பார்க்கலாம். உவமை கவிஞன் இருக்குது. இது சுரதாவினுடைய சிறப்பு பெயர். சிறப்பு பெயர் வேறு, இயற்பெயர் வேறு. ஒருவர் பிறக்கும்போது அவருக்கு வைக்கக்கூடிய பெயர் தான் இயற்பெயர். அவருடைய சிறப்பினால் அவருக்கு கிடைத்த பெயர் தான் சிறப்பு பெயர். உவமை கவிஞர் அப்படிங்கிறது சுரதாவினுடைய சிறப்பு பெயர். சுரதாவினுடைய இயற்பெயர் ராஜகோபாலன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ராஜகோபாலன் டேஷின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம்முடைய பெயரை சுரதா என மாற்றிக்கொண்டார். ராசகோபாலன் என்ற இயற்பெயர் கொண்டவர் சுரதா என்று தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டது யாரால்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பாரதிதாசனால். ஆன்சர் பாரதிதாசன். பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக ராசகோபாலன் தன்னுடைய பெயரை சுரதா, அதாவது சுப்பு ரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். சுப்பு ரத்தினதாசன் என மாற்றிக்கொண்டார். பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் பாரதிதாசன் என அவர் தன்னுடைய பெயரை மாற்றிக்கொண்டார். அந்த பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாகத்தான் ராசகோபாலன் தன்னுடைய பெயரை சுரதா என மாற்றிக்கொண்டார். நெக்ஸ்ட் கொஸ்டின். சுரதா டேஷை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர்? சுரதா எதனை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர்? சுரதா அதாவது சுப்பு ரத்தினதாசன். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, உவமை. சுரதா உவமையை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர், அதனால் அவருக்கு பேர் உவமை கவிஞர். ஆன்சர் உவமை கவிஞர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். உவமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். சுரதா அவர் உவமையை பயன்படுத்தி கவிதை எழுதுவதில் வல்லவர், அதனால் ராஜகோபாலன். சுரதாவினுடைய இயற்பெயர் ராசகோபாலன். ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சுரதா எழுதிய நூல்களுள் மாறுபட்ட ஒன்று எது? சுரதா எழுதிய நூல்களுள் மாறுபட்ட ஒன்று எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, மலைக்கல்லன். மலைக்கல்லன் என்ற நூல் யாரால் எழுதப்பட்டதுன்னா
நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனாரால் எழுதப்பட்ட ஒரு நூல் தான் மலைக்கல்லன். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் இது எல்லாமே சுரதா இயற்றிய நூல்கள். அதனால் மாறுபட்ட ஒன்று ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். காடு எனும் கவிதை தேன்மலை நூலில் டேஷ் பகுதியில் உள்ளது. காடு எனும் கவிதை தேன்மலை நூலில் டேஷ் பகுதியில் உள்ளது. இது சுரதா எழுதிய ஒரு கவிதை. இது எந்த பகுதியில் உள்ளதுன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி, இயற்கை எழில். ஆன்சர் இயற்கை எழில். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். காடு எனும் கவிதை டேஷ் பா வகையை சார்ந்தது. காடு எனும் கவிதை டேஷ் பா வகையை சார்ந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கிளிக்கண்ணி. ஆன்சர் கிளிக்கண்ணி. நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் காட்டை குறிக்கும் மாறுபட்ட பெயர் எது? காட்டை குறிக்கும் மாறுபட்ட பெயர். ஆன்சர் லாஸ்ட் ஆப்ஷன் அரண். அரண் அப்படின்னாலே 3 சுழியின் வரணும். அதுதான் காட்டை குறிக்கும் வேறு பெயர். இதில் 2 சுழி ந போட்டு இன்னு இருக்குது. அதனால் மாறுபட்ட பெயர் அரண். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம். கா, கால், கானகம், கணயம், அடவி அப்படின்னாலேயே இது காட்டை குறிக்கக்கூடிய பெயர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். காட்டை குறிக்கும் மாறுபட்ட பெயரை காண்க. காட்டை குறிக்கும் மாறுபட்ட பெயரை காண்க. ஆன்சர் ஆப்ஷன் இ, விதைன்னு இருக்குது. முதை அதுதான் காட்டை குறிக்கக்கூடிய வேறு பெயர். மற்ற ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம பார்க்கலாம். ஆரணி, வியல், வல்லை, முளரி இது எல்லாமே காட்டை குறிக்கின்ற மாறுபட்ட பெயர். காட்டை குறிக்கின்ற வேறு பெயர்கள். இதில் மாறுபட்ட பெயர் ஆப்ஷன் இ, விதை. அதுக்கு முதை அப்படின்னு வந்திருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி எனும் கவிதையின் ஆசிரியர் யார்? நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி எனும் கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, பாரதியார். ஆன்சர் பாரதியார். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாழை கன்றை டேஷ். வாழை கன்றை டேஷ் இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆப்ஷன் சி, ஈன்றது. வாழை கன்றை ஈன்றது. ஈன்றது என்றால் நம்ம ஏற்கனவே பொருளை பார்த்தோம். ஈன்று அப்படின்னாலே தந்து அப்படிங்கிற பொருள். வாழை கன்றை தந்தது அப்படிங்கிற பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி. ஆனால் நம்ம தந்தது அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம். வாழை கன்றை ஈன்றது அதுதான் சரியான விடை. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஈன்றதுக்கு பொருள் தான் தந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? அப்படியே நிற்கட்டும் அந்த மரம் என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜமார்த்தாண்டன். ஆன்சர் ராஜமார்த்தாண்டன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ஊரின் டேஷ் கோடியில் அந்த நாவல் மரம் இருந்ததாக ராஜமார்த்தாண்டன் தன் கவிதையில் குறிப்பிடுகிறார். ஊரின் டேஷ் கோடியில் அந்த நாவல் மரம் இருந்ததாக ராஜமார்த்தாண்டன் தன் கவிதையில் குறிப்பிடுகிறார். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வடக்கு. ஆன்சர் வடக்கு. ஊரின் வடக்கு கோடியில் அந்த நாவல் மரம் இருந்ததாக ராஜமார்த்தாண்டன் தன்னுடைய கவிதையில் குறிப்பிடுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எது? ராஜமார்த்தாண்டன் நடத்திய சிற்றிதழ் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, கொல்லிப்பாவை. ஆன்சர் கொல்லிப்பாவை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். பரவசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? பரவசம் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆன்சர் ஆப்ஷன் பி, மகிழ்ச்சி பெருக்கு. ஆன்சர் மகிழ்ச்சி பெருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ராஜமார்த்தாண்டன் டேஷ் நூலுக்கு தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசு பெற்றார். ராஜமார்த்தாண்டன் டேஷ் நூலுக்கு தமிழ் வளர்ச்சி துறையின் பரிசினை பெற்றார். ஆன்சர் ஆப்ஷன் பி, ராஜமார்த்தாண்டன் கவிதைகள். ராஜமார்த்தாண்டன்
கவிதைகள் அப்படிங்கிற நூலுக்கு தான் தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய பரிசினை அவர் பெற்றார். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். ராஜ மார்த்தாண்டன் சிறந்த கவிதைகளை தொகுத்து டேஷ் தலைப்பில் நூலாக்கி உள்ளார். ராஜ மார்த்தாண்டன் சிறந்த கவிதைகளை தொகுத்து டேஷ் தலைப்பில் நூலாக்கி உள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் டி, கொங்குதேர் வாழ்க்கை. ஆன்சர் கொங்குதேர் வாழ்க்கை. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே, வானம் தானாக உருவானது என்ற கவிதையின் ஆசிரியர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கலாப்ரியா. ஆன்சர் கலாப்ரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ராஜ மார்த்தாண்டன் தனது கவிதையில் நாவற்பழத்திற்கு உவமையாக கூறியது எதனை? ராஜ மார்த்தாண்டன் தன்னுடைய கவிதையில் நாவற்பழத்திற்கு உவமையாக கூறியது எதனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, கோலிக்குண்டு. ஆன்சர் கோலிக்குண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். சுட்ட பழங்கள் என்பவை. சுட்ட பழங்கள் என்பவை. ஆன்சர் ஆப்ஷன் சி, ஒட்டிய பழம். ஆன்சர் ஒட்டிய பழம். இதில் வெறும் ஒட்டிய பழம்னு இருக்குது, மண் ஒட்டிய பழம் அதுதான் சரியான விடை. மண் ஒட்டிய பழங்கள் தான் சுட்ட பழங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். முண்டந்துறை டேஷ் காப்பகம் ஆகும். முண்டந்துறை டேஷ் காப்பகம் ஆகும். ஆன்சர் ஆப்ஷன் சி, புலிகள் காப்பகம். முண்டந்துறை புலிகள் காப்பகம். அவ்வளோதான், நம்ம 25 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 25 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.